வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு அண்மை செய்தி தொடங்கி 4 நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிகளை பார்க்க இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நேற்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தனி தீர்மானம் தொடங்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் வரைக்கும் இன்னைக்கு பிக் ஃபோக்கஸ் பகுதியில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை இருக்காரு. முதல்ல அண்மை செய்தி என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளச்சாராய் விவகாரத்தை முன்னிறுத்தி தாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தை இன்னும் சற்று நேரம் தொடங்க இருக்கிறாங்க. தொடர்பாக களத்திலிருந்து நம்முடைய இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தொடர்ச்சியாக அமளி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் அப்படின்னு தொடர்ச்சியாக அதிமுக தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்திட்டே இருக்காங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நோக்கம் என்ன? கடந்த வியாழக்கிழமை அன்று கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரங்கல் தீர்மானத்துடன் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் வெள்ளி, சனி ஆகிய 2 நாட்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுக தொடர் போராட்டத்தில் அமளியில் ஈடுபட்டது. அதனால் அவர்கள் புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் வாக் அவுட், அதன் தொடர்ச்சியாக புதன், வியாழன், திங்கள் ஆகிய நாட்களில் கண்டினியூஸாக அவங்க இதே நாள் 5 நாள் போராட்டத்தில் ஈடுபட்டதால அவர்கள் கண்டினியூஸாக அவையை வழிநடத்த விடவில்லை என்ற காரணத்தை சொல்லி சபாநாயகர் அவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் இந்த கூட்டத்தொடர் முழுவதும். இந்த நிலையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதே போல சிபிஐ விசாரணை இதில் ஒரு முக்கியமான விஷயமாக தேவை என்பதையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அவ்வளவு பேர் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதிமுக மிக தீவிரமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது என்றே பார்க்கலாம். ஏன்னா ஆளுநரை சந்தித்தது, சிபிஐ விசாரணை கோரியது, அதே போல சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக குரல் எழுப்பியது, அதன் தொடர்ச்சியாக தற்போது போராட்டத்திலும் இறங்கி இருக்கிறது அதிமுக. அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பாக என்று சொன்னாலும் தற்போது அவர்கள் சிபிஐ விசாரணை தான் பிரைம் போக்கஸா வச்சு இன்னைக்கு உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்காங்க. தகவலுக்கு நன்றி சுபாஷ்.